அன்புக்குரிய பெரியவர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய வகுப்பில் பி வெர்பு குறித்து பி என்னும் வினைச்சொல்லில் சார்ந்த விவரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பி என்னும் வினைச்சொல் துணை வினைச்சொல்லாகும், முதன்மை துணை வினைச்சொல்லாகும், முற்று வினையாகும். பி என்னும் வினைச்சொல் அதற்கு 7 படிவங்கள் இருக்கு. அது இந்த பி என்னும் வினைச்சொல் முற்று வினையாகும், முதன்மை துணை வினையாகும். எவ்வாறு பயன்படுகிறது? ஏன்னா இந்த பி என்னும் வினைச்சொல் இல்லாமல் நம்முடைய நிலைகளை நாம் தெரிவிக்க முடியாது. செயல்பாடுகள் நிலைகள், இருப்பு நிலைகளை தெரிவிப்பதற்கு பி என்னும் வினைச்சொல் தான். இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன், அதான் நிலையை சொல்வது. அடுத்து செயற்பாட்டு வினை. எல்லா செயற்பாட்டு வினைகளையும் பேசிவ் வாய்ஸ் கூறுவதற்கு, அதாவது செயற்பாட்டு வினையில் கூறுவதற்கு இந்த பி என்னும் வினைச்சொல் இன்றியமையாதது. பாருங்கள், auxiliary verbs part 8A B as an ordinary and auxiliary verb and its use. இந்த பி என்னும் வினைச்சொல் ஒரு முற்று வினையாகும், ஒரு முதன்மை துணை வினையாகும். எவ்வாறு செயல்படுகிறது? இதனுடைய பயன்கள் என்ன? வாருங்கள். படக்காட்சி எண் 222. படமாக்கப்பட்ட நாள் 1/1/2024. 1/1/2024. துணை வினைச்சொல் auxiliary verb part 8A, பாகம் 8A. பி இது சொல், வேர்டு, இது உச்சரிப்பு. B functions both as a principal auxiliary and an ordinary verb. B ஒரு முதன்மை துணை வினையாகவும் முற்று வினையாகவும் செயல்படுகிறது. Form and use in the formation of tenses. காலங்களை உருவாக்குவதில் இந்த பி என்னும் வினைச்சொல்லின் அமைப்புகள், வடிவங்கள் என்ன? பிரின்சிபல் பார்ட்ஸ், அதாவது முக்கியமான பாகங்கள், முதன்மை பாகங்கள். பி, இஸ், ஆர், வாஸ், வர், பீன், இதுதான் முக்கியமான பகுதிகள். இது 3 பிரசன்ட் ஃபார்ம், இது 2 பாஸ்ட் ஃபார்ம். இது இறந்த கால வினைமுற்று. பாஸ்ட் பார்ட்ஸ் இறந்த கால வினைமுற்று, இறந்த கால வினையேற்று. இது ஜெரண்ட் ஆர் பிரசன்ட் பார்ட்ஸ். பீயிங் நிகழ்கால வினையேற்று. பீயிங் இறந்த கால வினையேற்றம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பீயிங் அதாவது நிகழ்கால வினையேற்று, பிரசன்ட் பார்ட்ஸ். பாருங்கள், இந்த பிரசன்ட் டென்ஸ்ல இதனுடைய 3 படிவங்களையும் பாருங்கள். நேர்மறை, எதிர்மறை, வினா, எதிர்மறை வினா. இந்த 4லும் இதனுடைய இந்த பி வெர்பு என்னென்ன நிலைகளில் பயன்படுகிறது பாருங்கள். பிரசன்ட் டென்ஸ் முதல்ல காண்கிறேன். I am, நெகட்டிவ், I am not, I am not. வினா, am I. நெகட்டிவ், am I not, aren't I. அன்பு மாணவ செல்வங்களே, கொஸ்டின் am I not. இதை சுருக்கி சொல்லணும்னா அந்த கான்ட்ராஸ்டட் ஃபார்ம்ல சொன்னாங்க. குறிச்சோம்னா இந்த am not சொல்லக்கூடாது. இது aren't, பாஸ்ட் டென்ஸ்ல தான் பயன்படுத்துறாங்க. அவர்கள் சொல்லுவதை நான் பயன்படுத்துறோம். aren't I,
am I not, மறந்துடாதீங்க. நெகட்டிவ்ல ஆமை நாட்டை வந்து சுருக்கி சொல்லணும் ஆண்ட்ரைன்னு தான் சொல்லணும். ஆர் நாட்டுக்குள்ள அது ஆண்ட்ரை. யூ ஆர் யூ, யூ ஆர் நாட், யூ ஆர் நாட், ஆர் யூ நாட், ஆர் யூ. He is, he is, he is not, he is not, is he not, or isn't he? She is or she is, she is not, she is not, is she not, or isn't she? It is, it's not, or it's not, is it not, or isn't it? We are were, we are not, or were not. Are we not, aren't we? You are, you are, you are, you are not, you are not. Are you not, aren't you? They are, they are, they are not, they are not. Are they not, or aren't they? இப்போ பிரசன்டென்ஸ்ல இந்த பீயினுடைய வடிவங்களை 4 இடங்களிலும் 4 நிலைகளிலும் 3 இடங்களிலும் பார்த்திருக்கோம். அதுக்கு பாஸ்ட் சொல்றேன். இரண்டாம் இந்த 3 தான். நேர்மறை, எதிர்மறை, வினா எதிர்மறை. I was not, I wasn't, was I not, wasn't I? You were not, weren't, you were not, or you weren't, weren't you? He, she, it was, he, she, it was not, or wasn't, was he, she, it, was he not, or wasn't he? We were not, weren't, were we not, weren't he? I mean, weren't we? Were we not, weren't we? Weren't we? You were not, weren't, you were not, you weren't. Are you not, weren't you? They were not, or they weren't. Were they not, or weren't they? Persons. இப்போ அந்த பீவர்க்குடைய உருவங்கள், வடிவங்கள், ஃபார்ம்னா வடிவங்கள். அது பிரசன்டென்ஸ்ல என்ன வடிவம்? பிரசன்டென்ஸ்ல வந்து அந்த பீக்கு வந்து என்ன வரும்னா இஸ், ஆ என்ற 3 வடிவங்கள் இருக்கு. இஸ், ஆ என்ற 3 வடிவங்கள். பாஸ்ட் டென்ஸ்ல அந்த பீக்கு வந்து வாஸ், வர் 2 வடிவங்கள். பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தினா ஆம், இஸ், ஆர் இந்த 3ல் ஒன்று பயன்படுத்தும். வேற எல்லா ஒருமைக்கும் இஸ், எல்லா பன்மைக்கும் ஆர். இழந்த காலத்தில் எல்லா ஒருமைக்கும் ஐ, ஹி, ஷி, இட் இந்த 4க்கு வந்து வாஸ். எல்லா பன்மைக்கும் 4 பன்மை வி, யூ, டே, அந்த யூல வந்து 2 ஒருமை பன்மை எல்லாத்துக்கும். நெகட்டிவ்ஸ் நம்ம நாட் சேர்த்துக்க வேண்டியது. கொஸ்டின் எப்படி ஃபார்மேஷன்ல பார்த்துட்டோம். இப்போ இந்த பி வெர்ப் வந்து ஆக்சிலரி, யூசஸ் ஆஃப் பி ஆஸ் an ஆக்சிலரி. இந்த ஆக்சிலரி இப்போ முன்னாடி வந்து நம்ம படிவத்தை மட்டும் பார்த்தோம். பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி வடிவம், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வடிவம், தனிநிலை முன்னிலை படர்க்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அதனுடைய உருவங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த பி வெர்ப் வந்து ஒரு துணை பிரின்சிபல் வெர்பா பயன்படும். பிரின்சிபல் ஆக்சிலரி ஒரு ஆக்சிலரியா பயன்படும் போது அதனுடைய பயன் என்ன? இந்த பி வெர்ப் வந்து ஆக்சிலரியா எவ்வாறு பயன்படுகிறது? ஒண்ணு பாருங்க.
It is used to form all the 6 continuous tenses of active voice. துணை வினையா, முதன்மை துணையா, முதன்மை துணை வினையா 6 தொடர்காலங்களையும், 6 தொடர்காலங்கள் இருக்கு ஆங்கிலத்தில். 3 சிம்பிள், அதாவது தனி தொடர்காலங்கள், 3 தனி தொடர்காலங்கள், 3 பூரண தொடர்காலங்கள், 3 தனி தொடர்காலங்கள், 3 பூரண தொடர்காலங்கள், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி 6 இந்த தொடர்காலங்களை 3 எளிய காலங்கள், 3 பூரண காலங்கள், இந்த 6 காலங்களில் அவற்றினுடைய தொடர்காலங்களை உருவாக்க பயன்படுகிறது. Present continuous. I am studying, you are studying, you are studying, you are studying, he is studying, she is studying, it is studying, they are studying. Present continuous. Past tense. I was studying, we were studying, you were studying, you were studying, he was studying, she was studying, it was studying, they were studying. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஃபுல்லாக கொடுக்குறேன். Future continuous. I shall be studying, we shall be studying, you will be studying, you will be studying, he will be studying, she will be studying, it will be studying, they will be studying. Perfect. 3 perfect. இது 3 அதாவது சிம்பிள் டென்சஸ், எளிய காலம், எளிய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் தொடர்காலங்கள். இது பூரண தொடர்காலங்கள். பெர்ஃபெக்ட் ஆங்கிலத்தில் சொல்றாங்க, நம்ம தமிழ்ல பூரண காலம் அப்படின்னு நான் தமிழாக்க. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பூரண தொடர் நிகழ்காலம், பூரண தொடர் நிகழ்காலம். I have been studying, we have been studying, எல்லாத்துக்குமே அதாவது இந்த I, we, you, they, இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ளூரல் எல்லாத்துக்குமே have been studying. been பார்த்தீங்கன்னா been எல்லாத்துலையும் வேண்டும். மூன்று நிலைகளிலும், மூன்று படர்கையிலும் 8 எழுவாய்க்கும் பயன்படுத்தும். இது நடுவில் கண்டினியூஸ் பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு நடுவில் பீனாக இருக்கும். அப்போ பூரண தொடர் காலத்தில் இதனுடைய பீனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுகிறது. அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இங்கேயும் அதே மாதிரி தான். ஐ ஹேட் பீன் ஸ்டடி. இங்கேயும் அந்த 8 காலங்கள், 8 நிலைகள், சப்ஜெக்ட்ஸ். இது ஹேட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஹேட் பிளஸ் பீன் பிளஸ் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹேட் பீன் ஸ்டடிங். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே சப்ஜெக்டை வச்சு ஹேட். இந்த பீன், இது இங்கேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பீனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் துணைவினையாக இங்கே பயன்படுகிறது. அதே மாதிரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இங்க என்ன இருக்கும்? 4 வினை சொற்கள். அதுல அந்த 4 இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இது முக்கிய வினைச்சொல் ஸ்டடி. இந்த 3 துணை வினைச்சொற்கள். ஷல், ஹவ், பீன் 3 துணை வினைச்சொற்கள். இது ஒண்ணுதான் ஃபைனட் வெர்பாக ஸ்டடியிங் பிரசன்ட் பார்ட்டிசிபிளா செயல்படுது. ஸ்டடிங்கிறது ஃபைனட் வெர்பாக முற்று வினையாக அதனுடைய நிகழ்காலத்தில் வினை எச்சத்தில், நிகழ்கால வினை எச்சத்தில் பிரசன்ட் பார்ட்டிசிபிளாக பயன்படுது. 4 வினைச்சொற்கள் புறமே குறிக்கும் ஷல், அப்புறம் ஹவ், அப்புறம் பீனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன், அப்புறம் எந்த வினையோ அதனுடைய பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஷல் ஹவ் பீன் ஸ்டடியிங். இந்த வந்துருக்கேன். அதே மாதிரி வி ஷல் ஹவ் பீன் ஸ்டடியிங். ஐக்கும் வீக்கு தான் ஷல், அப்புறம் ஹவ் பிளஸ் பீன், அப்புறம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். மீதி எல்லாத்துக்குமே செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்குமே வில், ஹவ், பீன், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். I shall have been studying. It will have been studying. அப்போ இந்த 6 காலங்கள் 3 எளிய தொடர்காலங்கள், 3 பூரண தொடர், 3 எளிய தொடர்காலங்கள், 3 பூரண தொடர்காலங்கள். இந்த 6 காலங்களிலும் இந்த
6 காலங்களை உருவாக்குவதற்கு பி வெர்பு பயன்படுகிறது. அது எந்த நிலையில இருக்கா? பிரசன்ட் டென்ஸ்லயும் பயன்படும், பாஸ்ட் டென்ஸ்லயும் பயன்படும். பிரசன்ட் டென்ஸ் am is are, past tense was. Past participle been, present participle being. இதுல இந்த am was been, I mean am is are, was were, being 7 உருவங்கள் இருக்குது இந்த பி வெர்பு. பியோட சேர்த்து 8 உருவங்கள். பிக்கு மொத்தம் 8 உருவங்கள். பி, am, is, are, was, were. then be 8 உருவங்கள் இந்த பி வெர்புக்கு கொடுத்திருக்காங்க ஆங்கிலத்தில். அது எங்கெங்க பயன்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்துக் கொண்டே வருகிறேன். மீண்டும் திரும்ப பாருங்க. அடுத்து பாருங்க 2. It is used to form passive voice for 8 tenses. 4 tenses have no passive form. இந்த பி வெர்பு வந்து பி வினை சொல்லும் வந்து செயற்பாட்டு வினை 8 மொத்தம் 12 காலங்கள் இருக்குது. இதுல 8 காலங்களை தான் செயற்பாட்டு வினையில கொண்டு வர முடியும். 4 காலங்களுக்கு செயற்பாட்டு வினை கிடையாது. இந்த 8 பார்ப்போம் கேட்ட இந்த 8 காலங்களிலும் 8 tenses, இந்த 8 காலங்கள் 8 tenses, இந்த 8 காலங்களிலும் செயல்பாட்டு வினை பேசிவ் வாய்ஸை உருவாக்குவதற்கு அமைப்பதற்கு இந்த பி வெர்பின் 8 வகையான உருவங்களும் ஃபார்ம்ஸும் பயன்படுகிறது. பாருங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் I'm taught. This words I'm taught. நான் கற்பிக்கப்படுகிறேன். நான் am taught. நான் கற்பிக்கிறேன். We are taught. You are taught. You are taught. He is taught. She is taught. It is taught. They are taught. நான் கற்பிக்கப்படுகிறேன், நாங்கள் கற்பிக்கப்படுகிறோம், நீங்கள் கற்பிக்கப்படுகிறீர்கள், அவன் அவள் அது அவன் அவள் அது கற்பிக்கப்படுகிறது, அவன் கற்பிக்கப்படுகிறான், அவள் கற்பிக்கப்படுகிறான். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதே மாதிரி தான். இங்க இந்த பிரசன்ட் பி வெர்ப் இருக்குல்ல, பிரசன்ட் பி வெர்ப் மொத்தம் 3 நான் சொன்னேன். இஸ் ஆர் இது பிரசன்ட் டென்ஸை பேசி வாய்ஸ் மாத்த இந்த 3 am is are 3 ஒன்றை பயன்படுத்த வேண்டும். அந்த 7 வாய்க்கு தகுந்தவர். அடுத்து சிம்பிள் பாஸ்ட்ல பாருங்க. இங்க 3 இருக்கு. பாஸ்ட் பி வெர்ப் பாஸ்ட் வாஸ். எனவே சிங்குலருக்கு வாஸ், ப்ளூரலுக்கு வேர், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிம்பிள் பாஸ்ட் பேசிவ் வாய்ஸ். I was taught, we were taught. I, he, she, it எல்லாத்துக்கும் was plus past participle. We, you, they were plus past participle. I was taught. It was taught. We were taught. They were taught. ஒருமைக்கு was plus past participle. Past பன்மைக்கு were plus past participle. சிம்பிள் ஃபியூச்சர். இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த வில் அல்லது ஷெல்லுக்கு அடுத்து பீங்கிற வெர்பு இதுல மட்டும் பயன்படும். கண்டினியூஷன்ஸ்ல பயன்படும். இந்த பேசிவ் வாய்ஸ் வில் ஆர் ஷெல், அதுக்கு அடுத்து வந்து பி, அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3 வெர்பு. I shall be or we shall be taught. நாங்கள் கற்பிக்கப்படுவோம். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே இது இல்லை. You, he, she, it, they will be taught. அவர்கள் கற்பித்து தரப்படுவார்கள், அவர்கள் கற்பிக்கப்படுவார்கள். Present continuous. I am being taught. நான் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். being taught. Present continuous. is are 3 ஒரு பி வெர்பு முன்னாடி, அதுக்கு அடுத்து present participle being. இங்க பி வெர்பு 2 பி வெர்பு பாருங்க, 1 2. ஃபர்ஸ்ட் வந்து am is are was were, ரெண்டாவது வந்து being present participle. அதுக்கு அடுத்து எந்த வினைச்சொல்லோ அதனுடைய past participle. I am being taught, you are being taught. சிங்குலருக்கு is being taught, ப்ளூரலுக்கு வந்து are being taught. So they are.
being taught. அடுத்து பாருங்க past continuous. was அல்லது were, being past participle, was அல்லது were, அப்புறம் being, அப்புறம் past participle. அவ்வளவுதான். I was being taught. நான் கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். நான் கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். செயல்பாடு சிங்குலருக்கு வந்து வாஸ், புளூரலுக்கு வந்து were, being, அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸனுடைய பேசிவ் ஃபார்ம். I was being taught. I, he, she, it was being taught. We, you, they were being taught. Future continuous has no basic form. Future continuousல வந்து பேசிக் ஃபார்ம் கிடையாது. ஏன்னா அங்க பி இருக்கு. ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வந்து என்ன இருக்கும்? பி இருக்கும். ஒரு அதாவது ஆக்டிவ் ஃபார்ம்ல பி அல்லது பீன் அல்லது பீயிங், பி, பீயிங், பீன், இந்த மூன்றில் ஒன்று வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல செய்வினைகள் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பேசிக் ஃபார்ம் கிடையாது, ஆக்க முடியாது. அங்கே அந்த வினைச்சொற்களை அடுக்க முடியாது. எனவே தான் அவங்க என்ன வச்சிருக்காங்க? ஃபியூச்சர் கண்டினியூஸ். நம்ம தமிழ்லேயே படுத்தோம் ஃபியூச்சர் கண்டினியூஸ். எதிர் தொடர் காலத்திற்கு செயற்பாட்டு வினை கிடையாது சொல்லிட்டு அதுல பி இருக்கும். பி, பீன், பீயிங் இந்த மூன்றும் ஆக்டிவ் வாய்ஸ்ல செய்வினையில இருந்தா அது செயற்பாட்டு வினை கொண்டு வர இயலாது. எனவே அதற்கு கிடையாது. அடுத்து பாருங்க 8 சொல்லியிருக்கேன். இப்ப எத்தனை 5 பார்த்துட்டோம். அப்புறம் 3 பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் பெர்ஃபெக்ட் டென்சஸ் இதை சொல்றான் அவங்க. சிம்பிள் பெர்ஃபெக்ட் டென்சஸ் என்ன? சிம்பிள் பெர்ஃபெக்ட் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், சிம்பிள் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். எப்படி நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்றோமோ அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸையும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், சிம்பிள் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இந்த மூன்றுக்கும் ஆக்டிவ் வாய்ஸும் உண்டு, பேசிவ் வாய்ஸும் உண்டு. I have been taught. நான் கற்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் கற்பிக்கப்பட்டிருக்கிறேன். இதில் ஒன்று பாருங்க. I, we, you, they இந்த 4க்கும் I, we, you, they இது 4ல 5ன்னு சொல்றோம். ஏன்னா 2 யூ, ஒருமைக்கு யூ தான் பெண்மைக்கு. இந்த 5க்கும் தான் வந்து துணைகள் இருக்கு. ஆக்சிலரி ஹேவ். ஐ, வி, யூ, they இந்த 5க்கும் ஹேவ். அதுக்கு அடுத்து பி, அதுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பிரசன்ட் டென்ஸ் மட்டும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் மட்டும். he, she, it இந்த 3 ஒருமைக்கும் ஹேவ் வந்து ஹேஸ், அப்புறம் பீன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் ஐ, வி, யூ, they have been taught. நான் கற்பிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள், அவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன், அவள், அது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. கற்பிக்கப்படுகிறது மேல முடிச்சு போச்சு. கற்பிக்கப்பட்டது ஒரு மேல முடிச்சு போச்சு. சிம்பிள் டென்ஸ் கற்பிக்கப்படும் மேல முடிஞ்சு போச்சு. இங்க பூரண காலம் கற்பிக்கப்பட்டு, பூரண நிகழ்காலம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம், கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், கற்பிக்கப்பட்டிருக்கிறார், கற்பிக்கப்பட்டிருக்கிறார், கற்பிக்கப்பட்டிருக்கிறார். அந்த 5 சப்ஜெக்டுக்கும் have been past participle. 3க்கு he, she, itக்கு has been past participle. இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல பிரச்சனையே கிடையாது. எல்லாம் 8 சப்ஜெக்டுக்குமே have been past participle, have been past participle. நான், நாங்கள், நீ, நீங்கள், அவன், அவள், அது எல்லோரும் கற்பிக்கப்பட்டிருந்தோம். இங்க கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். பூரண நிகழ்காலம், இங்க பூரண இறந்த காலம். கற்பிக்கப்பட்டிருந்தோம். I have been taught. நான் கற்பிக்கப்பட்டிருந்தேன், நாங்கள் கற்பிக்கப்பட்டிருந்தோம். நமக்கு தமிழில் வந்து அந்த அமைப்பே வேறு. நான் ஏற்கனவே ஒரு முந்தைய பாடங்களில் சொல்லி இருக்கிறேன். மீண்டும் அதை திருப்புவோம். ஆங்கிலத்தினுடைய அமைப்பு என்பது வேறு. நான் கற்பிக்கப்பட்டிருக்கிறேன். I have been taught. நாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
we have been taught. அங்கேயும் அதே தான் ஆங்கிலத்தில். ஆனால் தமிழில் நான் கற்பிக்கப்பட்டு இருக்கிறேன், நாங்கள் கற்பிக்கப்பட்டு இருக்கிறோம், நீ கற்பிக்கப்பட்டிருக்கிறார், நீங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவன் கற்பிக்கப்பட்டிருக்கிறான், அவன் கற்பிக்கப்பட்டிருந்தான், நான் கற்பிக்கப்பட்டிருந்தேன், அவர்கள் கற்பிக்கப்பட்டிருந்தார்கள். இங்க எல்லாத்துக்கும் மாறும். நமக்கு அந்த அந்த விகுதி வந்து மாறிக்கிட்டே வரும். அதுதான் நமக்கு காலத்தை சொல்லக்கூடிய விகுதி. ஆனா ஆங்கிலத்துல வந்து அது எல்லாத்துக்குமே உண்டு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டை பொறுத்தவரை சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். 3 வினைச்சொற்கள் பீன் பாஸ்ட் பார்ட்ஸ் 3 ஒன்று போல் தான் இருக்கும். 3 நிலைகளிலும் 3 இடங்களில் தன்னிலை முன்னிலைப்படும். செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், as well as singular. ஃபியூச்சர் பாருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பூரண எதிர்காலம். இங்க ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும் ஷெல் இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு ஃபுல்லா வில் இருக்கும். அதுக்கு முன்னாடி பீன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்ஸ் அவ்வளவுதான். we shall have been taught. நான் கற்பிக்கப்பட்டிருப்பேன், நான் கற்பிக்கப்பட்டிருப்பேன், நாங்கள் கற்பிக்கப்பட்டிருப்போம். எல்லாமே இது எல்லாத்துக்குமே will have been plus taught, will have been taught. 4 வினைச்சொற்கள் பேசிவ் ஃபார்ம்ல வந்து எதிர்காலத்துல வந்து 4 வினைச்சொற்கள், 3 துணை வினைச்சொற்கள், 1 முக்கிய வினைச்சொல். அதனுடைய பாஸ்ட் பார்ட்ஸ் I shall have been taught, we shall have been taught, they will have been taught. இந்த 6 இடங்களில் 8 காலங்களுக்கு அதனுடைய செயற்பாட்டு வினையை உருவாக்குவதற்கு simple tenses, simple present, simple past, simple future, simple perfect tenses, எளிய பூரண காலம், present perfect, past perfect, future perfect. இந்த அப்புறம் தொடர்காலம், அதாவது எளிய தொடர்காலங்கள், present continuous, past continuous. இந்த 8 காலங்களுக்கும் செயற்பாட்டு வினை பேசிவ் வாய்ஸை உருவாக்குவதற்கு இந்த பி வெர்பு பயன்படுகிறது. present, past and future perfect. இங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க, future continuous வந்து பேஸ் வாய்ஸ் கிடையாது, ஏன்னா அங்க பி வெர்பு இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, present, past and future perfect. இந்த 3 பூரண காலங்களுக்கும் பூரண தொடர் காலங்களுக்கும் செயற்பாட்டினை பேசிவ் வாய்ஸ் கிடையாது. காரணம் அங்க பீன் இருக்குது ஏற்கனவே. இங்க பாருங்க பீன் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், பி பீன் பீங் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்ததுன்னா அதை பேசிவ் வாய்ஸ்க்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த பி வெர்புகள்ல இந்த பி பீன் பீங் இந்த 3 ஆம் இஸ் இருந்தா ஆம் இஸ் ஆர் வேர் வாஸ் இருந்தா அதை கொண்டு போகலாம். ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இந்த 5 பி வெர்பும் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்தா அதை பேசிவ் வாய்ஸ்க்கு மாத்தலாம், கொண்டு போகலாம். அதுக்கு அமைப்பு அவங்க உருவாக்கிட்டாங்க. ஆனா பி பீங் பீன் இந்த 3 வினைச்சொற்களும் அவங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்தா அது பேசிவ் வாய்ஸ்க்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அதுக்கு அமைப்பு அவங்களால கொடுக்க முடியாது. அதனால அதுக்கு செயற்பாட்டினை இல்லை என்று சொல்லிட்டாரு. பாருங்க, present, past and future perfect continuous tenses have no passive form. பாருங்க, I had been living here from 1972 2000. Past perfect continuous. I have been living here since 2001. 1970 2000 வரை நான் இங்கே வசித்துக் கொண்டிருந்தேன். Past perfect continuous. 2001 இருந்து நான் இங்க வசித்துக் கொண்டிருக்கிறேன். I have been living here since 2001. இங்க பாருங்க, இங்க from to போட்டேன் முடிஞ்சிருக்கு. இப்ப இங்க இருக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கேன், சின்ஸ் போட்டிருக்கேன். அவங்க பயன்படுத்துறாங்க ஃப்ரம் போடலாமா, அது பொருள் சற்று மாறும். சின்ஸ் ஃப்ரம் ரெண்டுமே இருந்ததுதான் அர்த்தம். இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க வந்து சின்ஸை தான் பயன்படுத்த வேண்டும், இதற்கு இதுதான் பொருள் என்பது அவர்களுடைய விதி, ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய விதி. எனவே நம்மளும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். சின்ஸ் 2001 இருந்து நான் இங்கே வசித்துக் கொண்டிருக்கிறேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்க. I shall have been living here from 2004. 2004 இருந்து 2024 சொல்ல
2024 நான் இங்கே வசித்துக் கொண்டிருப்பேன். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மூன்றுக்கும் செய்வினை மட்டும், ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் உண்டு, பேசிவ் வாய்ஸ் கிடையாது. செய்வினை மட்டும்தான் உண்டு, செயல்பாட்டு வினை கிடையாது. அடுத்த வாரம் அன்பு மாணவ செல்வங்களே, uses of be as an ordinary finite. இதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிலரி வெர்பினுடைய பார்த்தோம், அதனுடைய பயன்பாடு. தொடர்காலங்களை எந்த உருவாக்க பயன்படுகிறது? தொடர்காலங்களை உருவாக்க பயன்படுகிறது. அடுத்து செயற்பாட்டு வினையை உருவாக்க பயன்படுகிறது. அதுதான் துணை வினைச்சொல், பிரின்சிபல் ஆக்சிலரி பி வெர்பினுடைய பயன். அதாவது முற்று வினையா பி வெர்பினுடைய பயன்கள் என்ன? As a final verb, be is used to express the existence or a state of living and non-living things, and also give information about all the persons in 6 tenses: simple present, past, simple, 6 tenses: simple present, past, future, and simple perfects of present, past, and future. அதாவது ஒரு முற்று வினையாக உயிரிகளின் செயல்பாட்டையும் நிலையையும், உயிரற்ற பொருட்களின் நிலையையும் 3 இடங்களிலும் 6 காலங்களிலும் தெரிவிக்க பயன்படுகிறது. அதாவது ஒரு முற்று வினையாக பொருள்களின் நிலையையும், உயிருள்ள உயிரற்ற, உயிருள்ள உயிரிகள் உயிரற்ற பொருட்கள் ஆகியவற்றின் நிலையையும் செயல்பாட்டையும் கூறுவதற்கு பயன்படுகிறது. 6 டென்ஸ், 6 காலங்களில் இது பயன்படுது. முதல் பயன் முற்று வினையாக எல்லா தன்னிலை முன்னிலைப்படக்கூடிய 3 நிலைகளில், 3 இடங்களிலும், 3 நிலைகளிலும், 3 காலங்களிலும் அவற்றினுடைய நிலைகளை தெரிவிப்பதற்கு, என்ன நிலைகளில் அவர்கள் இருக்கின்றன என்பதை தெரிவிக்க be verb பயன்படுகிறது. Simple tense, present, past, future. I am a teacher. He, she, it is a teacher. We, you, they are teachers. And is, are. 3 present tense பயன்படுத்துறாங்க. இதுதான் ஃபைனல். இருக்கிறேன், இருக்கிறான், இருக்கிறார், இருக்கிறோம், இருக்கிறீர், இருக்கிறார்கள். பாஸ் சொல்றேன். எல்லாத்துக்கும் சிங்குலருக்கு பூரா வாஸ், ப்ளூரலுக்கு பூரா வேர். I was, he was a teacher. We were teachers. இது இறந்த காலம். இதுக்கு ஃபியூச்சர் டென்ஸ். எல்லாத்துக்கும் ஐக்கு, வீக்கும், ஷல் பி. மற்ற 6க்கும் யூ, யூ, they, he, she, it எல்லாத்துக்கும் will be. அப்போ இங்க present பிஹேவியர், am, is, are முதல்ல உண்டு. இங்க பாசிட்டிவ் பிஹேவியர், வாஸ் வரல. இங்க பிக்கு முன்னாடி ஷெல் அல்லது வில் போட்டா அது எதிர்கால வினைச்சொல்லாக மாறி. ஐ பி, ஷெல் பி. யூல எல்லாத்துக்கும் 5க்குமே 2, 6க்குமே வில் பி. இப்போ சிம்பிள் டென்ஸ் 3 டென்ஸ்லயும் இது எப்படி பயன்படுத்துன்னு பார்த்துட்டோம். அடுத்து சிம்பிள் பெர்ஃபெக்ட் டென்சஸ். மொத்தம் 6 டென்ஸ் சொன்னாங்க இல்லையா? 3க்கு அதை கொடுத்துட்டு இன்னும் 3க்கு இங்க பாருங்க. அந்த பூர்ண காலங்கள், 3 பூரண காலங்கள்: present perfect, past perfect, future perfect. இங்க பாருங்க, he, she, it தவிர மீது கொடுக்கும் I, we, you, they. இந்த 5 எழுவாய் have been, perfect tense, have been. இந்த 3க்கும் he, she, itக்கு has been. இதான் present form. அதாவது இருக்கிறோம். இந்த present perfect எங்க பயன்படுத்தலாங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இருந்து கொண்டு இருக்கிறோம், have been, இருந்து கொண்டு இருக்கிறோம். has been, இருந்து கொண்டு இருக்கிறான், இருந்து கொண்டு இருக்கிறாள், இருந்து கொண்டு இருக்கிறது. past, present tense, past tense. எல்லாத்துக்கும் எனக்கு had been தான். I had been, ஐல இருந்து had been means இருந்திருந்தோம். I had been, இருந்திருந்தேன். They had been, அவர்கள் இருந்திருந்தார்கள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருந்திருந்தேன், இருந்திருந்தார்கள். அதே மாதிரி எல்லாத்துக்கும். ஆனால் நாம் தமிழில் அவ்வாறு பயன்படுத்துகிறோம், அது வேறு மாதிரியாக பயன்படுத்துகிறோம். எதிர்கால பாருங்க, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் பாருங்க. ஐ, ஷல், ஹவ் பீன்.
மீதி 6க்கும் will have been, நாங்கள் இருந்திருப்போம், நான் இருந்திருப்பேன், நாங்கள் இருந்திருப்போம். மீதி 6க்கும் நீ இருந்திருப்பாய், எதிர்பார்த்து அவர்கள் இருந்திருப்பார்கள், இருந்திருந்திருப்பார்கள். அப்ப இந்த 6 காலங்களை உருவாக்குவதற்கும் பி பயன்படுகிறது. 3 எளிய காலங்கள், 3 பூரண காலங்கள். இரண்டாவது யூஸ் பண்ணுங்க. இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பிசிக்கல் ஆர் மென்டல் கண்டிஷன். அது மனிதனுடைய உடல் நலம், உடல்நிலை, உள்ளநிலை. பிசிக்கல் உடல்நிலை, மென்டல் உளநிலை, உடல்நிலை உள்ளநிலை. இதை தெரிவிப்பதற்கு பி வெர்பு பயன்படுகிறது. உடல்நிலை மற்றும் மனநிலை ஆகியவற்றை தெரிவிக்க பயன்படுகிறது. He is weak, பலகீனமாக இருக்கிறார். They are healthy, அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். அப்ப இது உடல்நிலை. இங்க பாருங்க, இங்க மனநிலை பாருங்க. They were worried then, now they are happy. She is hot, he is calm, they will be happy. ஹாட்னா ரொம்ப சூடா இருக்கானா, ரொம்ப கோபமா இருக்கான்னு அர்த்தம். He is calm, அவன் அமைதியாக இருக்கிறான். They will be happy, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ இரண்டாவது பயன், ஒன்று நிகழ்காலங்களையும் 3 நிகழ்காலங்களையும் 3 பூரண காலங்களையும் உருவாக்க 3 சிம்பிள் டென்சஸ் 3 பெர்ஃபெக்ட் டென்சஸை உருவாக்க பயன்படுகிறது. 2 மனநிலையையும் உடல்நிலையையும் குறிக்க பயன்படுகிறது. எது? பி வெர்பு ஒரு முற்றுவினையா. 3 இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஏஜ், வயதை கேட்பதற்கும் கூறுவதற்கும் பயன்படுகிறது. வயதை கேட்பதற்கும் தெரிவிப்பதற்கும் பயன்படுகிறது. How old are you? I am 10 or I am 10 years old. I am 10. இயர் சொன்னா ஓல்டு சொல்லணும் அப்படிங்கிறான். நாட் I am 10 years அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். 10 முடிச்சிட்டீங்கன்னா ஓகே, I am 20 சொல்லிட்டீங்கன்னா, I am 15 சொல்லிட்டீங்கன்னா ஓகே, I am 50 years சொல்லிட்டீங்கன்னா ஓல்டுங்கிறத கண்டிப்பா பயன்படுத்தணும். நாட் I am 10 years சொல்லக்கூடாது, அந்த இயர்ஸோட நிப்பாட்டக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஓல்டு அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் சேர்க்க வேண்டும். I am 10 years, I am 10 I am 10 years சொல்லிட்டீங்கன்னா I am 10 years, I am 10 or I am 10 years. How old is that tower? இந்த கோபுரம் கட்டி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இந்த கோபுரத்தினுடைய வயது என்ன? How old is the tower? It is 300 years old. Years old must be used when giving the age of things. அது பொருள்களினுடைய வயசை கூறுகின்ற பொழுது இயர்ஸ் ஓல்டு கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிறோம். இப்ப நம்ம மனிதர்கள் சொல்லணும்னா I am 10 years, I am 10 or I am 10 years old. My father is 60 years. My father is 60, or my father is 60 years old. 60 சொல்லலாம், 60 years old ரெண்டும் சொல்லலாம். ஆனா பொருள்களுடைய வயசு சொல்லும் போது இயர்ஸ் ஓல்டு கண்டிப்பா சொல்லணும். This building is 100 years old. The tower is 200 years old. ஓல்டு இயர்ஸ் ஓல்டு கண்டிப்பா பயன்படுத்தணும் பொருள்களினுடைய வயதுகளை கூறுகின்ற பொழுது. அடுத்து, இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் சைஸ் அண்ட் வெயிட். அதாவது நம்மளுடைய உருவங்களுடைய அமைப்பை, எடை, உயரம் போன்ற உடலினுடைய அமைப்பை கூறுவதற்கு இது பயன்படுகிறது. உருவத்தையும் எடையையும் கேட்பதற்கும் தெரிவிப்பதற்கும் பயன்படுகிறது. How tall are you? Or what is your height? உன்னுடைய உயரம் என்ன? 1.70 meters. 1.70 meters. என்னுடைய உயரம் 1.7 மீட்டர். மீட்டர் நம்ம தமிழுக்கு மீட்டர் தான் சொல்ல முடியும். How high are we now? அதாவது மலையில ஏறிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அதை எப்படி கேட்கணும்? நம்ம எவ்வளவு உயரத்துல இருக்கோம் அப்படின்னா இது இப்படித்தான் கேட்கணும். How high are we? நாம் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம். How high are we? We are about 20,000 feet. How high we are? We are about 20,000 feet. அப்போ அதாவது உயரம், பருமன் இவற்றை கூறுவதற்கு. What is your weight? What is your weight? Or what do you weigh? ரெண்டும் கேட்கலாம். இன்னொன்று சொல்லலாம் பாரு. How much do you weigh? 3 வகையில் கேட்கலாம். What is your weight? உன்னுடைய எடை என்ன? What do you weigh? நீ எவ்வளவு
எவ்வளவு எவ்வளவு எடையாக இருக்கிறாய், வாட் யூ வெய், உன்னுடைய நீ எவ்வளவு கனமாக இருக்க, ஹவு மச் டு யூ வெய், நீ எவ்வளவு கனமாக, ஹவு மச் எவ்வளவு கனமாக இருக்க, நீ என்ன கனமாக இருக்கிறாய், உன்னுடைய கனம் என்ன, நீ என்ன கனமாக இருக்கிறாய், நீ எவ்வளவு கனமாக இருக்கிறாய், what is your weight, what do you weigh, or how much do you weigh, எப்படி வேணாலும் கேட்கலாம். அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, கல்வியாளர்களே, குறிப்பாக மாணவ செல்வங்கள், இந்த பாருங்க, இந்த பி என்கின்ற ஒரு வினைச்சொல் அது ஒரு முற்று வினையாகவும் பயன்படுகிறது, முதன்மை துணை வினையாகவும் பயன்படுகிறது, இரண்டு நிலைகளில் பயன்படுகிறது. இதில் அது முற்றுவினையாக பயன்படுகின்ற பொழுது அது என்னென்ன முற்றுவினையாக பயன்படுகின்ற பொழுது அது 6 காலங்களை உருவாக்கும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 காலங்களை உருவாக்குவதற்கு பி முற்றுவினை பயன்படுகிறது. அதனுடைய நிலையை குறிப்பதற்கு உயிர்கள், உயிரற்ற பொருள்கள் ஆகியவற்றினுடைய நிலைகளை குறிப்பதற்கு அதனுடைய நிலைகள், அப்புறம் உயிருள்ள பொருள்களின் உடல் நிலை, மனநிலை, குறிப்பாக மனிதனின் உடல்நிலை மனநிலையை குறிப்பதற்கு இது பயன்படுகிறது. இந்த பைலட் ஒரு பாறை முற்றுவினையாக பயன்படுகிறது. அது போக ஆமா இருப்பை குறிப்பதற்கு, மனிதனுடைய இருப்பு நிலையை குறிப்பதற்கு எளிய காலங்கள் சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், இந்த 6 காலங்களையும் இது முற்றுவினையாக பயன்படுது. இது போன்ற மீண்டும் ஒரு 3-4 பயன்கள் அது முற்றுவினையாக. இது போக இந்த பிஆனது என்ன சொல்றோம், பிரைமரி ஆக்ஸிலரி அப்படிங்கிறோம், முதன்மை துணைவினையாக பயன்படுது. அதாவது we have do, இந்த 3 வினைச்சொற்களும் முற்றுவினையாகவும் பயன்படுகின்றன, முதன்மை துணைவினைகளாகவும் பயன்படுகின்றன. இது பி என்பது முற்றுவினையாக சொல்லிவிட்டு இன்னும் துணைவினையாக எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, எல்லா தொடர் காலங்களையும் present continuous, past continuous, future continuous, present perfect continuous, past perfect continuous, future perfect continuous, இந்த 6 தொடர் காலங்களையும் உருவாக்குவதற்கு பி என்ற வினைச்சொல் பயன்படுகிறது. இன்னொன்று முக்கியமான 12 காலங்கள் இருக்கு. அந்த 12 காலங்களுக்கும் பெயர் செய்வினைகள், ஆக்டிவ் வாய்ஸ். இந்த 12 செய்வினைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் 8க்கு மட்டும்தான். சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் ஃபர்ஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இந்த 8 காலங்களுக்கு மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம். மீதி 4 காலங்களுக்கு 4 கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், பிரசன்ட் பாஸ்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இந்த 4 காலங்களுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் பேசிவ் வாய்ஸ் கிடையாது. அப்ப அந்த 8 காலங்களுக்கும் பேசிவ் வாய்ஸ் செயல்பாட்டு வினையை உருவாக்க பி வர்க் பயன்படுது. இந்த பி வர்க் இல்லாம நாம ஆக்டிவ் வாய்ஸ் பண்ணலாம். பேசிவ் வாய்ஸ்க்கு பி வர்க் இல்லாம பயன்படுத்த முடியாது. கண்டினியூஸ் டென்சஸ்க்கு பி வர்க் இல்லாம உருவாக்க முடியாது. கண்டினியூஸ் டென்சஸும் பேசிவ் வாய்ஸும் பி வர்க் இல்லாம உருவாக்க முடியாது. அந்த செய்திகளை கூற முடியாது. அடுத்து இந்த பி வர்க்கு மொத்தம் 8 உருவங்கள் இருக்கு. பிங்கிறது அதனுடைய தலைமை பாகம், தலைப்பாகம் பி. இதனுடைய பிரசன்ட்ல 3 காலம், பிரசன்ட்ல 3 உருவம் இருக்குது. இஸ் ஆர் 3 வடிவங்கள், 3 ஃபார்ம்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல 2 உருவம்,
was were. அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பீயிங், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங், இப்படி 8 வரும். பி, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீயிங் 3. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து இஸ் ஆர். சிம்பிள் பாஸ்ட்ல வந்து 2 உருவம் வாஸ் வேர். இந்த 8 பி உறுப்புகள், பி வந்து இந்த 8 உருவங்கள் இருக்கு, 8 ஃபார்ம்ஸ் இருக்கு. இது ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பயன்படும், பேசிவ் வாய்ஸ்லையும் பயன்படும், இங்கிலும் இந்த பயன்படும். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, இந்த பி விற்பினுடைய பயன்பாட்டை, பி விற்பு என்றால் எத்தனை உருவங்கள் இருக்கின்றன, எதை எதை எங்கே எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அட்டவணை. என் அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, நான் எனது பாடங்களை, இது வந்து நான் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பாடம் வந்து 222வது படக்காட்சி. அதாவது என்னுடைய பாடங்களை ஆங்கிலம் இந்த 2 மொழிகளிலும் ஒலியியல், ஒலி, எழுத்து, இலக்கணம், ஆங்கிலம் 2 மொழிகளில் உள்ள ஒலிகள், எழுத்துக்கள், இலக்கண அமைப்புகள் ஆகியவற்றை பற்றி நான் பாடங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாடங்களை தமிழிலும் அத்தோடு சேர்த்து ஆங்கிலத்திலும் 2 மொழிகள் வாயிலாகவும் நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை 200 இதோடு நான் இப்போ உங்களோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 222வது படக்காட்சியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரெக்கார்டிங். எனவே நீங்கள் எந்த வேண்டும் என்றாலும் சரி, என்னுடைய முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை படக்காட்சிகளையும் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு வேண்டும், நீங்கள் தமிழை பார்த்தாலும் சரி, ஆங்கிலத்தை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய விடை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இன்னும் நடக்காத பாடங்களை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டேன். இதுவரை எனது பாடங்களை கவனித்த உங்கள் அனைவருக்கும் எந்த மனமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.